நிச்சயமா கண்விழித்து பார். என்னவென்று சொல்வேன் ஐயனே, ஐயனே, இந்த திருமேனியை காண வேண்டும் அல்லவா? இத்தனை ஆண்டு காலம் நான் தவத்தில் அமர்ந்திருந்தேன். பரம்பரையே, நான் பிறந்த பிறவி பாலான் என்று நான் அடைந்தேன். பரம்பொருளே, என்னே உங்கள் திருமேனி திருமேனி அடடடடடா காண கண்ணாயிரம் வேண்டுமே இறைவா. அதிலும் பகல் 60 நாழிகம் சிவசிவா சிவசிவா என்று என்னை கோரி துதித்த காரணம் என்ன? வரங்கள் கொள்ள வேண்டும் ஐயனே. ஜெயமேஸ்வரா, எம்மால் உமக்கு வர வேண்டுமா? சரி, யார் வர வேண்டும்? அது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட வரம்? வரம் வேண்டும்.
அப்படியா? இந்த உலகத்திலே ஒரு மனிதாகப்பட்ட பிறந்து விட்டால் இறப்பு ஒன்று நேரும். சரி, என்னையே கோரி துரித்த அல்லவா? நீ கேட்டபடியாக இந்த பழந்த உலகத்திலே சாகா வரும், போகா செல்வம், வேகா உடல், இந்த வரத்தை உனக்கு தடையில்லாமல் அளிக்கின்ற பெற்றுக்கொள். சந்தோஷம் கொண்டி. ஆகட்டும். இந்த மண்ணில் ஒரு ஜீவன் பிறந்தால் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று வேண்டும். நிச்சயமாக. ஜனனம் என்பது உண்மையானால் மரணம் என்பது நிச்சயம் வேண்டும். அப்படி எனக்கு மரணம் என்பது நேரிடும் ஆனால் ஆண் வர்க்கத்தால் அழியா வரமலை தர வேண்டும். ஜெயமதேஸ்வரா, என்னது ஆச்சரியம்! இந்த பழந்த உலகத்திலே எந்த ஒரு ஆண் மறுக்கினால் மட்டும் அழிவு என்பதை நேரக்கூடாது கேட்கின்றாயே, பெண்களை பற்றி உமக்கு கவலை கிடையாது? உக்காந்து எழுதா முழங்காலை பற்றி ஐயோ அப்படி என்றால் எழுந்திருக்கக்கூடிய பெண் மக்களால் எனக்கு மரணம் என்பது வரும் அவர் காலம். அப்படியா? இறைவா, சரி, நன்றாக சிந்தித்துதான் கேட்கின்றாய் அல்லவா? சரி, இந்த பழந்த உலகத்திலே எந்த ஒரு ஆண் மறைத்தால் மட்டும் அவனுக்கு அழிவு என்பதே நேராது.